ஏப்பா தும்மலுக்கு பயந்துட்டு உங்க தாத்தா கொல்லிமலை அடிவாரத்துல போய் டீ கடை வச்சு பொழைக்கிறாரு. அப்படியா? அப்ப அங்க போய் தும்மணும். போய் நல்லது ஒரு தும்பல் நினைக்கிறேன். பரவாயில்லை, சவாத வரம் சாகாத வரம் வாங்க வேண்டும். சரிங்க. அப்படியாப்பட்ட வரம் வாங்குவதற்கு யாரை தேடி வாங்க வேண்டும்? யார? இதோ பிரம்மனை தேடி போக வேணும். ஓ, பிரம்மதேவனை. ஏன்னா பிரம்மனை ஏன் தேடி போகணும்னா சிவனுக்கு கோயில் இருக்குது. சரி. எப்படி? சிவனுக்கு கோயில் இருக்குது, விஷ்ணுவுக்கு கோயில் இருக்குது. ஆமா. பிரம்மனுக்கு மட்டும் கோயிலே இல்ல. ஆமா. என்ன காரணம்? அதுல ஒரு கோபம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எங்க பார்த்தாலும் கோயில் இருக்குது. யாரு? சிவனுக்கு. நம்ம கோயில் நாம இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சேர்ந்துதான் நாம இருக்க முடியுது. தனியா நமக்கு கோயில் இல்ல அப்படிங்கிற நினைச்சு இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பக்தர்கள் இவரை கண்டு தவமாய் தவம் இருந்தா அவரையே உருகி மனசா நினைச்சு தவமாய் தவம் இருந்தா அவருக்கு அந்த தவம் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன வர்றங்க கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். சரி சரி. அப்படியாப்பட்ட பிரம்மனிடத்தில் தான் இந்த தினத்துல வரம் வாங்கணும். அப்படிங்களா? ஏன்னா சிவன் கிட்டையும் வாங்க முடியாது, இந்த மாயவன் கிட்டையும் வாங்க முடியாது, சூழ்ச்சிக்காரங்க. ஆமா ஆமா. அதனால பிரம்மதேவன் தான் வரத்தை கொடுப்பதிலே சிறந்தவர். அதே மாதிரி எல்லா உயிரிலையும் படைக்கிறது அவர் தான். ஆமா. அதனாலே நமக்கு சாவு என்பது கிடைக்க கூடாது. சரி. இருக்கவே கூடாது, சாகாத வரத்தை வாங்க வேண்டும். அதனாலே என்னுடைய மனைவியாகிய இதோ மதன கோசலை. எப்படி? மதன கோசலை தான். ஐயோ, மதன கோசலை மதன வச்சு நீயால் நம்பாரா? மதன கோசலை கிடக்கிறதெல்லாம் இங்க சொல்றான். அப்பவே சொன்ன அந்த பாத்ரூம் கொஞ்சம் ஓட்டையா இருக்குது, கட்டாயா அப்படின்னு கண்ணிலே படுது. நீங்க தானே சொன்னீங்க என்ன மதன கோசலை? மதன கோசலை. ஓ, அப்படியா? மதன கோசலை. மதன கோசலை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய பெண்ணை நாட்டில் கல்யாணம் செய்திருக்கிறேன். அதனாலே நாம் போகின்ற காரியமானது வெற்றி அடைய வேண்டும் என்றால் சீக்கிரமாக நம்முடைய மனைவியினுடைய வார்த்தையானது கேட்டு அவளிடத்தில் வாழ்த்து பெற்று போக வேண்டும். ஆமா ஆமா. எங்கேயாவது வெளியில போறதுன்னா பொம்பளைங்க கூப்பிட்டு சொல்லி போறது நல்லது தானே. நல்லது நடக்கும், கெட்டதான் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுதா? ஒரு பேசிக்கு சொல்றாங்க. நல்ல விஷயத்துக்கு போகும்போது நல்லதா பேசுறா. அதாங்க ரோட்ல நடந்து போறோம், ஒரு லாரிக்காரனே வந்து அடிச்சிட்டு போயிடுறான். அது வீட்டுல பொம்பளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால சொல்லிட்டு போறது நல்லது. பரவாயில்லை. என்னுடைய மனைவி ஆகிய மதன கோசலையை இந்த சூரனாக மட்டும் அழைத்ததாக அது சீக்கிரமாக சென்று அழைத்துக் கொண்டு உடனே கொண்டு வரேன். போய் வா. சரி. மனைவி ஆகிய மதன கோசலை அழைக்க இப்பொழுது மதன கோசலை சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
காலு ஒருத்திக்கு 4 காலு ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல நீ பாடிய பாட்டில் பிழை உண்டு. என்ன குற்றம் கண்டாய் மானிடா? அதாவது ஒருத்திக்கு 2 கால், ஒருத்திக்கு 4 கால், ஒருத்திக்கு சுத்தமா கால் இல்லையே. நான் கரெக்டா தான் பாடிக்கிறேன். கரெக்டா பாடின. அதுக்கு விளக்கம் என்ன? ஓ, இதுக்கு விளக்கமா இருக்கு கேக்குறேன். விளக்கமா இருக்கியா? விளக்கம் கேக்குறேன். ஆமா, நான் கரெக்டா தான் பாடிக்கிறேன். ஒருத்திக்கு 2 கால். ஆய சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. ஏன் நல்லா கேட்டுக்க. ஒருத்திக்கு 2 கால். ஒருத்திக்கு 2 கால். கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். அதான் ஒருத்திக்கு 2 கால். சரி, ஒருத்திக்கு 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 கால். அதான் ஒருத்திக்கு 4 கால். சுத்தமா காலே இல்லையே. ஒரு சுத்தமா காலை இல்லைன்னா பாம்பு வேகமா போகுது இல்ல? ஆமா, அது கால்லயே ஓடுது இல்ல. அது கால் இருக்குதா? ஆமா, நான் அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. சரி, இதுல தான் ஜெயிச்சிட்டேன். ரெண்டாவது, அதாவது ஒருத்திக்கு சின்னது, ஒருத்திக்கு பெருசு. ஒருத்திக்கு 2 முளை, இன்னொன்னு 4 முளை. ஒருத்திக்கு சுத்தமா இல்லையே. அதுக்கு விளக்கம் என்ன? பைத்தியக்காரா, ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா, அது குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியல. அந்த ஆட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது? 2 காம்பு. அதான் ஒருத்திக்கு 2 முளை. சரி, 4 காம்பு. 4ன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? ஆமா, கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்க முடியல. ஆமா, மாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்கு? 4 இருக்குது. அதான் ஒருத்திக்கு 4 முளை. சுத்தமா இல்லையே. சுத்தமா இல்ல. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதா, எதுல பால் கொடுக்குது? ஆமா, சரி விடு. இதுல 2லயும் ஜெயிச்சிட்ட. மூணாவது ஓட்டையில மாட்டிட்ட. என்ன ஓட்டையில நீ மாட்டிட்ட? எந்த ஓட்டையில? இல்லடா, ஒருத்தி சின்ன ஓட்டை, ஒருத்தி பெரிய ஓட்டை, ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. அது விளக்கம் சொல். என்ன இழிச்சு வாய் நினைச்சியா? அது ஓட்டையில மாட்டினது 30 வருஷம் இருக்கு. என் கொளுத்தியா கிட்ட கொண்டாடிட்டு மாட்டல. சரி, ரைட். அட பைத்தியக்கார, அப்படி நினைக்காத. ஒருத்தி சின்ன ஓட்டனா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஆமா, அது சீலை தைக்கிறனா ஊசியில் நூல் கோர்த்து தான் தைக்க முடியும். ஆமா, ஆமா. ஊசியில ஓட்டை இருந்தா நூல் கோர்க்க முடியும். ஆமா, ஆமா. அதுல ஓட்டை எப்படி இருக்கு? சின்னதா இருக்குது. அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. பெரிய ஓட்டைனா? பெரிய ஓட்டனா சாக்கு தைக்கிறவங்கள கோன் ஊசி. ஆமா, அது ஊசி தானே? ஆமா, அதுல ஓட்டை எப்படி இருக்கு? அது கொஞ்சம் பெருசா இருக்குது. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. சுத்தமா ஓட்டை இல்ல. நீ சுத்தமா ஓட்டை இல்லைன்னா ஒயர் கனெக்ஷன் பண்றவங்கள குண்டு ஊசி. ஆமா, அந்த குண்டு ஊசி, அது ஊசி தானே? ஆமா, அதுல ஓட்டை இருக்குதா? அது இல்லடா. அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. ஆஹா, வயித்துக்கு என்ன திங்கிற? பண்ணிப்பி. அதே பண்ணிப்பி. அப்படியா? ஏன் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கிற? ஒரு ஜாக்கெட் வந்தது. ஆமா, அது ஏன் அதுக்குள்ள போயிருச்சு? ஏன் புள்ள? ஏன் புள்ள? அது ரூம்லயா? என் பிள்ளையா? அண்ணன் பண்ணு. அட, உங்க அண்ணன் முட்டாளா? ஆமா, எங்க அண்ணனும் எங்க அண்ணி வெளியூர் போனாங்க. சரி, வெளியூர் போய் கப்பல் ஏறி போனா வியாபாரம் பண்ணாங்களா? நடு கடல்ல போய் சொறி விட்டாங்க. யாரு? உங்க அண்ணன்? உங்க அண்ணன் இதுல? ஆமா. எதுல சொல்றா? இல்லடா, புயல் வந்து படகு வந்து இதில் சொருவிடுச்சு கடல்ல. அப்படியா? தண்ணியில சொருவிடுச்சு. ஓ, தண்ணியில? ஆமா, அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க செத்துல இருந்து இத்தனை காலமாக அங்க அண்ணன் பொண்ணு நான் தான் கஞ்சி ஊத்தி வளர்த்துற போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? எத்தனை மாசம்? எதுக்கு கஞ்சி ஊத்தி வளர்த்துறப்பறங்கற? ஏய், சோறு போட்டு வளர்த்து காப்பாத்திட்டு இருக்கிறேன். ஆமா. ஏ அப்பா, அந்த புள்ளைய பாக்கணும், வர சொல்லி விடு. நலைச்சு விட்டுமா வேணாமா? வர சொல்லி விடுங்கிறேன். ஆனா எதுக்கு அந்த பிள்ளை கேக்குற? பாக்கலாம்னு தான். புள்ள நான் என் புள்ளதான். அப்படி தங்கமான புள்ள. சொல்ற பேச்சு அப்படி கேப்பா.
எதுக்கு அந்த பிள்ளை கேக்குற? பார்க்கலாம்னு தான்ப்பா. நீ பார்க்கலாம் அப்புறம் கேட்கலாம் அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். ஓய் ஆடலாம் வந்ததான் மறுபடியும் பார்க்கலாம் வர. நீ விளக்கம் சொல்லாது பிள்ளை நீ பாக்கணும்னா நீ என்ன செய்யணும் அவங்க சொன்னாதான் சொல்லுவேன். என்னது அந்த பிள்ளை என்ன உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் புள்ள எங்க அண்ணன் பொண்ணு. அது ஊம்பலையா? நேரம் ஊம் பிள்ளையா? என் பொண்ணியா எங்க அண்ணன் பொண்ணியா? அப்படியா? ஆமா வர சொல்லு பார்க்கலாம். அப்படியா? பேசிக்கலாம். நீ இங்கே பிள்ளை கூட்டு வரும்போது பக்தருக்கு சரதியாக வந்தாய். எப்படி பாப்பா வந்துருச்சா? பாப்பா வந்துருச்சு. முதல்ல போய் ஜட்டி வேற மாத்திட்டு வரணும். ஏய் பைத்தியக்காரா என்ன வளர்ற? அவ உள்ள போடுற ஜட்டி வேற மாத்திட்டு வரணும். இந்த பாப்பாவா? ஆமா இல்ல சுத்த வேணான்னு சொல்லு. அடா உனக்கு உண்மையா அதாவது விஷயம் தெரியாது உனக்கு. அந்த புள்ள ஏன் ஜட்டி மாத்துற? அவ போடுற ஜட்டி கிழிஞ்சிருக்குதுடா. கிழிஞ்சிருக்குதா? கரகர சுத்தும் போது பார்த்தா இல்லையா? அதுக்கு இவரு சாட்சி. கரகர சுத்தினால சுத்தும் போது நான் பார்த்தேன். ஜட்டி முன்னாடி பாதியில இருந்து கீழே கிழிஞ்சிருந்தது. நெட்டுக்கா அந்த புள்ள சட்டியா போடுறது இல்லையா? ஜட்டி போடலையா? ஜட்டியே போடலையா? அது எப்படி கிளியும்? நான் பார்த்தேன். ஜட்டி கிழிஞ்ச கருப்பு ஜட்டி. அது ஜட்டி இல்லடா, அது வேற. ஓ ஜிப் இல்லாத மணி பெருசா? நான் சுத்தும் போது பார்த்துட்டாங்க. சரி விடு, நாளையில இருந்து ஜிப் வச்சுக்கிறேன். ஜிப் வச்சுக்கோ. ஜட்டி வேற பாரு பாப்பா ஜட்டில பாப்பா வந்துருச்சு. செட் பண்ணி விட்டுமா வேண்டாமா? பண்ணி விடு. செட் பண்ணனா அதாவது நான் சொல்ற மாதிரி நடக்கணும். என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்கணும். என்ன சந்தேகம்? அதாவது ஒரு கணக்கு